Oscar is always on right track. That is why Fast Track Taxi app உடனே டவுன்லோட் பண்ணுங்க. MCR Pure Cotton Club, formals and casual shirts. Satyabama Institute of Science and Technology, admissions open. இந்த கேஸை பற்றினா இது ஒரு கூட்டுப்பாலியல் பலாத்காரம். கூட்டுப்பாலியல் பலாத்காரத்துக்கு இப்போ வந்திருக்கிற புதிய சட்டத்தின்படி குறைந்தது 20 வருடம் தண்டனை, அதிகபட்சம் ஆயுள் தண்டனை. வாழ்நாள் முழுவதும் ஆயுள் தண்டனை அப்படிங்கிறது ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு தண்டனை. ஏன்னு கேட்டிங்கன்னா அதே கிரிமினலில் பார்த்தீங்கன்னா குற்றவியல் சட்டத்தில் குறைந்தது 14 வருஷம் ஆயிடுச்சுனாலே அவங்க விடுதலைக்கு தகுதி உள்ளவர்கள் அப்படின்னு சொல்லி அதில் இருக்குது. ஆனால் தண்டனைங்கிறது வாழ்நாள் முழுவதும்ங்கிறாங்க. இன்றைக்கி இந்தியா முழுவதும் உள்ள ஜெயிலில் தேடினீங்கன்னா வாழ்நாள் பூரா ஆயுள் தண்டனையில் இருக்கிற கைதிகளே நீங்கள் பார்க்க முடியும். இதுக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா பல பாலியல் பலாத்கார வழக்குகள்லாம் விடுதலையாகும். ஏன்னா பாதிக்கப்பட்ட பெண்கள் கோர்ட்டுக்கு சொல்ல மாட்டாங்க. அது அப்படி இருக்கும்போது இந்த வழக்கில் 8 பெண்கள் தைரியமாக கடைசி வரை சாட்சி சொல்லி இந்த தண்டனையை வாங்கி கொடுத்துருக்கிறது. பெண்கள் எந்த அளவுக்கு மன உறுதியோடு இருக்காங்கங்கிறதுக்கு இந்த வழக்கு ஒரு உதாரணம். இந்த கேஸ் பார்த்தீங்கன்னா 2019 நடக்குது சார். 6-7 வருஷம் ஆகுது. ஏன் சார் இவ்வளோ காலதாமதம் ஆகுது? இல்லை, சம்மந்தப்பட்டவர் ஒருத்தர் அதிமுக ஆளுங்கட்சி, அந்த கட்சியை சேர்ந்தவராக இருக்கும். ஆனால் அதிமுகலேருந்து உடனடியாக ஒரு கட்சியை விட்டு நீக்கிட்டார். இருந்தாலும் ஆளுங்கட்சி அதிமுக, குற்றம் சாட்டப்பட்டவரில் ஒருத்தர் அதிமுகவை இருந்தார். உடனே எதிர்கட்சிகள்லாம் கேள்வி எழுப்பினார். விசாரணை நியாயமான முறையில் நடுநிலையாக நடக்கணும், அதனால் மத்திய அரசின் கண்காணிப்பில் இருக்கும் சிபிஐக்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்லி சிபிஐ போனாங்க. அந்த சிபிஐக்கு போனதுனால தான் கொஞ்சம் காலதாமதம். இந்த தண்டனை ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த தண்டனை. ஏன்னா இந்த குற்றத்தை இன்னைக்கு வரை பல ஆண்கள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. பெண்களை ஃபோட்டோ எடுக்கிறது, பெண்களோட ஒன்றா இருக்கிறத வீடியோ எடுக்கிறது, அதுக்கப்புறம் அதை காட்டி மிரட்டுறது மட்டும் இல்லாமல் அந்த பெண்ணை அவருடைய நண்பர்களுடன் எல்லாம் உறவு வைக்க சொல்லி வற்புறுத்துறது. இது மாதிரி இன்னமும் நிறைய குற்றங்கள் வந்துக்கிட்டு இருக்குது. இந்த மாதிரி குற்றங்களுக்கு இப்படி அதிகபட்ச தண்டனை கிடைக்கிற பட்சத்தில் தான் அந்த மாதிரி குற்றவாளிகளுக்கு ஒரு பய உணர்வு வரும். இந்த மாதிரி தண்டனைனால இந்த குற்றங்கள் குறையும் நினைக்கிறீங்க? கொலைக்கு ஆயுள் தண்டனை, தூக்கு தண்டனை 2 தான். தூக்கு தண்டனை வரை கொடுக்குறாங்க. இப்போ நாட்டில் கொலை இல்லாமல் இருக்கா? 376 ஐபிசி ஓல்டில் தூக்கு கொண்டு வந்தாச்சு, ஆனால் தூக்கு கொடுக்க மாட்டாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்கிறான், ரேரஸ்ட் ஆஃப் ரேர் கேஸில் தான் தூக்கு கொடுக்கணுங்கிறான். இதில் கூட தூக்கு கொடுத்துருக்கலாம், ஆனால் தூக்கு கொடுக்கல. ஏன்னு கேட்டிங்கன்னா நியூ ஆக்டில் என்ன பண்ணிட்டான், 2 தான் கொண்டு வந்திருக்கான். 20 வருஷம் இல்லைன்னா உங்களுக்கு லைஃப் ஆயுள் தண்டனை அப்படின்னு கொண்டு வந்துட்டான். இப்போ அரபிய நாடுகள் மாதிரி கையை வெட்டுறது, காலை வெட்டுறது, இது வெட்டுறது, இப்போ பப்ளிக் முன்னாடி சவுக்கில் அடிக்கிறது, கல்லில் அடிக்கிறது, இந்த மாதிரி குற்றங்கள் வந்தால் குற்றங்கள் நிறைய குறையும். நம்ம சட்டம் மேக்சிமம் என்ன சொல்லுது, சாகிற வரை ஆயுள் தண்டனை. கொடூரமான இது இல்லைல்ல. குற்றங்கள் இல்லாத சமுதாயம் நடக்க முடியாத ஒரு கனவு. சார் வணக்கம். வணக்கம் சார், நம்ம தமிழ்நாட்டையே உலுக்கிய ஒரு சம்பவம் பார்த்தீங்கன்னா இந்த பொள்ளாச்சி பாலியல் கேஸ் தான் சார். அந்த கேஸோட ஜட்ஜ்மெண்ட் இன்னைக்கு வந்திருக்கு. குற்றவாளியான 9 பேருக்குமே பார்த்தீங்கன்னா சாகும் வரை ஆயுள் தண்டனை கொடுத்துருக்காங்க. இந்த கேஸை பற்றி சொல்லுங்கள் சார். இந்த கேஸை பற்றினா இது ஒரு கூட்டுப்பாலியல் பலாத்காரம். கூட்டுப்பாலியல் பலாத்காரத்துக்கு இப்போ வந்திருக்கிற புதிய சட்டத்தின்படி குறைந்தது 20 வருடம் தண்டனை, அதிகபட்சம் ஆயுள் தண்டனை. அதனால் அதிகபட்ச தண்டனையான ஆயுள் தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆயுள் தண்டனையில் என்ன சொல்லியிருக்காங்க, வாழ்நாள் முழுவதும் ஆயுள் தண்டனை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாழ்நாள் முழுவதும் ஆயுள் தண்டனை அப்படிங்கிறது ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு தண்டனை. ஏன்னு கேட்டிங்கன்னா அதே கிரிமினலில் பார்த்தீங்கன்னா குற்றவியல் சட்டத்தில் முன்னாடி ஐபிசியில் 433A இருந்தது. அதுதான் இப்போ புதிய சட்டத்திலையும் கொண்டு வரப்பட்டிருக்கு. குறைந்தது 14 வருஷம் ஆயிடுச்சுனாலே அவங்க விடுதலைக்கு தகுதி உள்ளவர்கள் அப்படின்னு சொல்லி அதில் இருக்குது. ஆனால் தண்டனைங்கிறது வாழ்நாள் முழுவதும்ங்கிறாங்க. 14 வருஷம் முடிஞ்ச உடனே அதுக்கப்புறம் இவங்களுக்கு சில சலுகைகள் கொடுத்து தண்டனைகளை குறைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதில் நன்னடத்தை இதற்கெல்லாம் கழிப்பு கழிக்கிறது, இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கும். அதனால் குறைந்தது 14 வருஷத்துக்கு இவங்க வெளியில் வர முடியாது. அதிகபட்ச தண்டனை வாழ்நாள் முழுவதும் ஆயுள் தண்டனைங்கிறதுல சில கழிவுகள்லாம் வருங்காலத்தில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. வாழ்நாள் கடைசி சாகிற வரை இருக்கணும் அப்படிங்கிறது சட்டத்தில் ரொம்ப கிளியராக இல்லை. சுப்ரீம் கோர்ட்டு ஒரு சில வழக்குகளில் சொல்லியிருக்காங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா ஆயுள் முழுவதும் இருக்கணும். இன்றைக்கி இந்தியா முழுவதும் உள்ள ஜெயிலில் தேடினீங்கன்னா வாழ்நாள் பூரா ஆயுள் தண்டனையில் இருக்கிற கைதிகளே நீங்கள் பார்க்க முடியாது. 14 வருடம் முடிஞ்ச உடனேயே நன்னடத்தை கழிவு அதுன்னு கொடுப்பாங்க.
எதுவாக இருந்தாலும் தண்டனை கொடுக்கப்பட்டது மிக மிக சரியான ஒரு விஷயம். வருங்காலத்தில் இது மாதிரி பாலியல் பலாத்கார குற்றங்கள் வந்து நடக்காத அளவுக்கு இது ஒரு பயத்தை உருவாக்கக்கூடிய ஒரு தீர்ப்பு அப்படின்னு தான் சொல்லணும். ரெண்டாவது, இதில் வந்து பொதுவாக பாலியல் பலாத்கார குற்றங்கள்லாம் பார்த்திங்கன்னா கோர்ட்டில் வரும்போது அந்த பெண்கள், பாதிக்கப்பட்ட பெண்கள் தைரியமாக வந்து சாட்சி சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவங்க பேர் கெட்டு போகும், அவங்களுடைய அடையாளம் தெரிஞ்சு போகும் அப்படின்னு ரொம்ப பயப்படுவாங்க. இதுக்கு முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா பல பாலியல் பலாத்கார வழக்குகள்லாம் விடுதலை ஆகிடும். ஏன்னா பாதிக்கப்பட்ட பெண்கள் வந்து கோர்ட்டுக்கு வந்து சொல்ல மாட்டாங்க. ஆமாம், அது அப்படி இருக்கும்போது இந்த வழக்கில் வந்து 8 பெண்கள் நினைக்கிறேன், 8 பெண்கள் தைரியமாக கடைசி வரை வந்து சாட்சி சொல்லி இந்த தண்டனையை வாங்கி கொடுத்துருக்கிறது. அப்போ பெண்கள் இந்த அளவுக்கு வந்து நம்மை நம்மை பாதித்த அந்த ஆணுக்கு வந்து சரியான தண்டனை வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் வந்து இப்போ பெண்கள் எந்த அளவுக்கு மன உறுதியோடு இருக்காங்கங்கிறதுக்கு இந்த வழக்கு ஒரு உதாரணம். பெண்கள் மன உறுதியோடு இருந்தாலுமே பெற்றோர்கள் விட மாட்டாங்க. பெண்ணோட வருங்காலம் கெட்டு போகும், அதுக்கு மறுபடியும் கல்யாணம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி பெற்றோர்களே பெண்களை வந்து கோர்ட்டுக்கு போகாமல் தடுப்பாங்க. அப்படி இருந்த இந்த 8 பெண்களோட பெற்றோர்கள் வந்து கோர்ட்டுக்கு வந்து அவங்கள தைரியமாக வர வச்சு குற்றம் செய்தவர்களுக்கு தண்டனை வாங்கி கொடுத்துருக்காங்கிறது மிக மிக ஒரு நல்ல விஷயம். அதுக்கடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பாலியல் பலாத்காரத்தில் இந்த பாதிக்கப்பட்ட பெண்களை வந்து நீதிமன்றத்தில் வழக்கறிஞர்கள் வந்து குறுக்கு விசாரணை செய்யும்போது ரொம்ப ரொம்ப மோசமாக கேள்விகளை கேட்டு அவங்க கோர்ட்டை விட்டு ஓடுற மாதிரியெல்லாம் பண்ணுவாங்க. அப்படி இருந்து இந்த வழக்கில் வந்து வழக்கறிஞர்கள் தங்களுடைய சமுதாய கடமையை உணர்ந்து அந்த அளவுக்கு பாதிக்கப்பட்ட பெண்களை வந்து இதெல்லாம் பேசாமல் கேள்விக்கணைகள் என்ன வேணாலும் கேட்கலாம். நீங்கள் பாலியல் பலாத்காரத்தில் பெண்களை வந்து ரொம்ப பதில் சொல்ல முடியாத கேள்விகள்லாம் கேட்கலாம், சட்டமும் அதுக்கு அனுமதிக்குது. அப்படிப்பட்ட இதை வந்து அந்த சட்டத்தை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி பல வழக்கறிஞர்கள் பாலியல் பலாத்கார வழக்குகளை விடுதலை பண்ண வச்சுருவாங்க. அந்த கேட்குற கேள்வியில் அந்த பெண்கள் அடுத்து ஓடிடுவாங்க. அதனால் அதில் வந்து வழக்கறிஞர்களும் பொறுப்பை உணர்ந்து இந்த பாதிக்கப்பட்ட பெண்களிடம் அந்த அளவுக்கு மோசமாக அவங்கள நடத்தாமல் அவங்க பண்ணினதுனால தான் அவங்க வந்து ஒழுங்காக நடந்து கொண்டதால் தான் இதில் தண்டனை கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது நாமெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். அதுக்கடுத்தது இந்த குறுக்கு விசாரணையெல்லாம் கோர்ட்டில் பண்ணும்போது பல பேர் இருப்பாங்க. பல பேர் இருக்கும்போது இவங்களை கேட்குற கேள்வி, இவங்க சொல்லக்கூடியதெல்லாம் பல பேர் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அதனாலேயே இதுக்கு முன்னாடி இருக்கிற வழக்குகள் எல்லாம் பெண்கள் வர பயப்படுவாங்க. இப்போ சட்டத்தில் அதுக்கெல்லாம் நிவாரணம் கொடுக்குற மாதிரி இன் கேமரா ப்ரொசீடிங்னு கொண்டு வந்துட்டாங்க. இந்த மாதிரி பாலியல் பலாத்காரத்தில் வந்து கோர்ட்டில் யாருமே இருக்க மாட்டாங்க, நீதிபதியோட அறையில் மட்டும்தான் நடக்கும். அந்த 2 வழக்கறிஞர்கள், அரசாங்க வழக்கறிஞர் 2 குற்றவாளிகளின் வழக்கறிஞர்கள் மட்டும்தான் உள்ள அனுமதிப்பாங்க. அதனால் அவங்களுடைய ரகசியமும் பாதுகாக்கப்படும். அந்த இல்லைன்னா கோர்ட்டுக்கு வரும்போது எல்லாருமே பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். அது ஒரு விஷயம். அதுக்கடுத்தது மகளிர் கோர்ட்டுன்னு இப்போ கொண்டு வந்தது வரவேற்கப்படக்கூடிய ஒரு விஷயம். இந்த மாதிரி பாலியல் பலாத்காரத்தில் ஒரு ஆண் நீதிபதி விசாரிக்கிறத விட ஒரு பெண் நீதிபதி விசாரித்தாங்கன்னா அது வந்து கொஞ்சம் பெண்களுக்கும் வந்து ஒரு பிரைவேசி இருக்கும். ஒரு ஆணுக்கு முன்னாடி அவங்க பேசும்போது, ஆண் நீதிபதிக்கு முன்னாடி பேசும்போது விட பெண் நீதிபதிக்கு முன்னாடி பேசுகிற விஷயங்கள் வந்து அவங்களுக்கும் ஒரு நம்பிக்கையை உருவாக்கும். இந்த மாதிரி சட்டத்தில் நிறையா வந்ததுனால அதுக்கடுத்தது இந்த மகிழா கோர்ட்டுன்னு பெண்களுக்குன்னு தனி நீதிமன்றம், பெண்களுக்கு எதிரான குற்றங்களுக்கு தனி நீதிமன்றம் கொண்டு வந்ததுனால வழக்கு சீக்கிரம் முடிஞ்சிருக்கு. இந்த வழக்கு 6 வருஷம் ஆயிருக்கு. ஆனால் 6 வருஷம் ஆனதுன்னா சிபிஐக்கு போனதுனால அது காலதாமதம். அதனால் அந்த மகளிருக்கான கோர்ட்டு தனியாக இருந்ததுனால சீக்கிரமும் தீர்ப்பு கிடைச்சிருக்கு. ஆனால் இதோடு நிற்காது. இதை வந்து ஹைகோர்ட்டுக்கு அவங்க அப்பீல் போகலாம் பாதிக்கப்பட்டவர்கள். அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட்டுக்கும் போகலாம். அது இன்னும் 5 வருடம் 6 வருடம் ஆகும். அதனால் இந்த தீர்ப்பின் அடிப்படையில் அவங்க ஜெயிலுக்கு அனுப்பிட்டு அவங்க அப்பீல் பண்ணி பின்னாடி இந்த வழக்கிலிருந்து வெளியில் வருகிறார்களா, இல்லை இந்த தீர்ப்பே வந்து நிரந்தரமான தீர்ப்பா, உயர் நீதிமன்றமும் உச்ச நீதிமன்றமும் இந்த தீர்ப்பை உறுதிப்படுத்துமா அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நம்ம போக தான் பார்க்கணும். எதுவாக இருந்தாலும் முதல் கட்டமாக வாழ்நாள் முழுவதும் ஆயுள் தண்டனை கொடுத்தது ஒரு நல்ல ஒரு தீர்ப்பு அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. ஏன்னா இந்த கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2019 நடக்குது சார். ஏன்னா 6 வருஷம் 6-7 வருஷம் ஆகுது. ஏன் சார் இவ்வளோ காலதாமதம் ஆகுது? இந்த இல்லை, முதல்ல இந்த கேஸ் வந்து இங்கே
அங்கே பொள்ளாச்சியில் தான் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் அது பெரிய லெவல் போயிடுச்சு. அதில் வந்து சம்மந்தப்பட்டவர் ஒருத்தர் அதிமுக அப்போ ஆளுங்கட்சி, அந்த கட்சியை சேர்ந்தவராக இருந்தார். ஆனால் அதிமுகலேருந்து உடனடியாக ஒரு கட்சியை விட்டு நீக்கிட்டாங்க. இருந்தாலும் ஆளுங்கட்சி அதிமுக, குற்றம் சாட்டப்பட்டவரில் ஒருத்தர் அதிமுகவை இருந்தார். உடனே எதிர்க்கட்சிகள்லாம் கேள்வி எழுப்பினாங்க, இதில் எப்படி நீதி கிடைக்கும்? அதனால் இதை என்ன பண்ணாங்க, அந்த வழக்கை சிபிசிஐடிக்கு மாற்றினாங்க. அதுக்கப்புறமும் அவங்க ஒத்துக்கலை எதிர்க்கட்சிகள். அப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா, அரசாங்கம் வந்து இதை வந்து சிபிஐக்கு அனுப்புங்க, ஏன்னா நாங்களே ஆளுங்கட்சியாக இருக்கோம், எங்கள் கட்சியை சேர்ந்து ஒருத்தர் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறார், விசாரணை நியாயமான முறையில் நடுநிலையாக நடக்கணும், அதனால் மத்திய அரசின் கண்காணிப்பில் இருக்கும் சிபிஐக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்லி சிபிஐ கொடுத்தாங்க. அந்த சிபிஐக்கு போனதுனால தான் கொஞ்சம் காலதாமதமாச்சு. எப்போவுமே சிபிஐ வந்து எந்த வழக்கையும் ஒழுங்காக பண்ணி தண்டனை வாங்கினதா ரொம்ப ரொம்ப ரேர் கேஸில் தான் தண்டனை வாங்குவாங்க. நம்ம போலீஸ் மாதிரி ப்ரொஃபஷனல் கிடையாது சிபிஐ. அவங்களுக்கு விசாரணை இதெல்லாம் போலீஸ் அளவுக்கு தெரியாது. அப்படி இருந்தும் சிபிஐ இதை ஒழுங்காக விசாரித்து சாட்சிகளெல்லாம் சரியாக கொண்டு வந்து இதெல்லாம் பண்ணினதுனால வந்து இதில் வந்து தண்டனை கிடைச்சிருக்கு. காலதாமதமானாலும் கொஞ்சம் தண்டனை கிடைச்சிருக்கு. காலதாமதத்துக்கு காரணம் ஸ்டேட் போலீஸ்லேருந்து சிபிஐக்கு இது போனதுனால தான் இவ்வளவு காலதாமதம். ஆனால் 6 வருஷன்றது ரொம்ப பெரிய. ஆமாம், எல்லா வழக்கும் அப்படி தான். எல்லா வழக்கும் இது வந்து மகளிர் கோர்ட்டில் வந்ததுனால இவ்வளவு சீக்கிரம் வந்தது. மற்ற வழக்குகள் மாதிரி இருந்திருந்தால் இதை விட அதிகமாகும். அதனால் 6 வருடம் அப்படிங்கிறது வந்து காலதாமதமாக இருந்தாலும் சிபிசிஐடிக்கு மாற்றினது, சிபிஐக்கு மாற்றினது, இதனால் ஏற்பட்ட காலதாமதங்கள் வந்து இருந்ததுனால கொஞ்சம் அதிக காலதாமதம் ஆகிருக்கு அப்படிங்கிறது தான் கருத்து. இப்போ போலீஸ் விசாரணையில் பார்த்தீங்கன்னா, இந்த திருநாவுக்கரசுன்ற ஒரு ஃபோனில் பார்த்தீங்கன்னா ஒரு 100 வீடியோ கிட்ட இருந்துச்சு, இந்த மாதிரி பாலியல் வன்கொடுமை வீடியோலாம் 100 இருந்துச்சுன்ற மாதிரி சொன்னாங்க. ஆனால் இப்போ சாட்சி சொன்னவங்க பார்த்தீங்கன்னா 8 பேர் தான். மற்ற பெண்களையும் விசாரிச்சிருப்பாங்களா சார்? இல்லை, அவர் இதில் இருந்து எடுத்தது 100 வீடியோக்குள்ளே இருந்திருக்கலாம். ஆனால் அது சம்மந்தப்பட்ட பெண்கள் வந்து 12 பேர். 12 பேர். அந்த 12 பேர் தான் பல வீடியோக்களை அவங்க வச்சுருக்காங்க. இந்த 12 பேர்த்தில் கோர்ட்டுக்கு வந்து சாட்சியம் சொன்னவங்க 8 பேர் தான். மீதி 4 பேர் கோர்ட்டுக்கு வந்து சாட்சியம் சொல்லலை. அது 8 பேர் என்ன, ஒரு 2 பேர் இருந்தால் கூட போதும். கூட்டுப்பாலியல் பலாத்காரம் ஒருத்தர் இருந்தாலும் கூட போதும். 8 பேர் அப்படிங்கிறதுனால இன்னும் வலுவடைஞ்சிருக்கு வழக்கு. அந்த மீதி 4 பேர் வரலை. அவங்க வருங்காலத்தை மனசில் வச்சு பேர் கெட்டு போயிடும் அப்படிங்கிறதுக்காக கோர்ட்டுக்கு வராமல் இருக்கலாம். இது பாலியல் சம்பந்தமான வழக்குகள் இது சர்வசாதாரணம். பெண்கள் வந்து கோர்ட்டுக்கு வரமாட்டாங்க. அதுதான் நான் சொன்னல, அவங்கள பாராட்டணும். தப்பு செஞ்சவனுக்கு வந்து தண்டனை வாங்கி கொடுக்கணுங்கிற ஒரு மன உறுதியோட இந்த 8 பெண்களும் தங்களை பற்றின விஷயம் வெளியில் வந்தாலும் பரவாயில்ல, தண்டனை வாங்கி கொடுக்கணுங்கிற ஒரு இதோடு வந்ததுக்கு வந்து அவங்கள நம்ம ரொம்ப பாராட்டணும். வருங்காலத்தில் இதில் பெண்களுக்கு இது வந்து ஒரு வழிகாட்டியாக அமையும். யாராக இருந்தாலும் தப்பு செஞ்சவங்களை தைரியமாக கோர்ட்டுக்கு வந்து காட்டுவதில் தப்பு இல்லை அப்படிங்கிற ஒரு மன உறுதியை வந்து இந்த வழக்கில் சம்மந்தப்பட்ட பெண்கள் இந்த சமுதாயத்துக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு. அதனால தான் நான் இந்த கூற்றை பதிவு செஞ்சேன். முதலே ஸ்டார்டிங்கில் இந்த கேஸை விசாரிக்க சொல்ல அந்த எஸ்பி அவர்களை மாற்றிருந்தாங்க. ஏன்னா விக்டிம் அந்த பெண்களோட நேமை வந்து வெளியே சொல்லிட்டாங்கன்றனால நிறைய பேரை இடமாற்றம் செஞ்சாங்கன்ற மாதிரி விஷயங்களாக சொன்னாங்க. அது சுப்ரீம் கோர்ட் சில வழிகாட்டுதல் சொல்லியிருக்காங்க. அதில் வந்து இந்த மாதிரி பாலியல் பலாத்காரத்தில் பெண்ணுடைய சீக்ரசி ரகசியம் வந்து காக்கப்படணும். அதனால் அதில் வந்து நீங்கள் சொல்லக்கூடாது, அந்த பெண்ணோட பேரை சொல்லக்கூடாது, ப்ரெஸ்ஸுக்கு சொல்லக்கூடாது, ஈவன் எஃப்ஐஆர்லேயே வந்து நேம் இல்லாமல் பேர் இல்லாமல் போடணும் அப்படின்னு சில வழிகாட்டுதலை சொல்லியிருக்காங்க. அந்த பாண்டியராஜன் அப்போ இருந்த எஸ்பி வந்து அதை அந்த சில பேர் ஞாபகம் வச்சுருப்பாங்க, அவர் அதை சரியாக ஞாபகம் வச்சுக்கலை. அதனால் அந்த பேரை சொல்லிட்டாரு இப்போ இதில் ப்ரெஸ்ஸில். அது சொன்னதுனால அவருக்கு வந்து உடனடியாக மாற்றம் செஞ்சாங்க. அது வந்து அப்பப்போ நடக்கிறது தான். ஏன் இங்கே நீங்கள் அண்ணா யூனிவர்சிட்டியில் அந்த பெண் விஷயம் இருக்க, அந்த சார் விஷயம், அதில் விட அந்த பெண்ணுடைய பேரெல்லாம் முதல்ல எஃப்ஐஆரில் போட்டாங்க. அந்த எஃப்ஐஆர் எல்லாம் வந்து இதில் வந்துருச்சு. ஆனால் அதில் யார் மேலேயும் நடவடிக்கை எடுக்கலை. அந்த அதிகாரிகள் வேணும்னு போடுறதில்ல, சில பேருக்கு அந்த ப்ரொசீஜர் தெரியாது. அதன் அடிப்படையில் பேரை ஒரு எஸ்பி இல்லையா சார், சென்சிட்டிவான எஸ்பின்னு சொல்லுவாங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா, மேல் அதிகாரிகள் கீழே இருக்கிற அதிகாரிகளுக்கு வந்து ரொம்ப நல்லா தெரியும் காவல்துறையின் நடைமுறைகள். இந்த காவல்துறையின் நடைமுறைகள் நிறைய கேஸ் பார்க்குறது மட்டும் இல்லை, அவங்க ஃபீல்டு ஆஃபீஸர், ஃபீல்டில் இருக்கிறவங்க. அவங்க கொஞ்சம் மேலே போக போக ஐபிஎஸ் வரை போக போக அவங்களுக்கு அவ்வளவு, ஏன்னா அவங்க சூப்பர்வைசன் தானே, மேற்பார்வை அது மட்டும்தான். அதனால் சில அதிகாரிகளுக்கு வந்து சில விஷயங்கள் தெரியாமையே இருக்கும்.
பெரிய டாப் லெவலில் இருக்கிற அதிகாரிகளுக்கே சாதாரண சின்ன விஷயம் வந்து கூட தெரியாமல் இருக்கும். அதே இது ஒரு ஏட்டையான்னு இருப்பார், ஒரு இதில் போலீஸ் ஸ்டேஷனில் ஏட்டையா அப்படின்ட்டு இருப்பார். அது கிரேடு 1 கிரேடு 1 இருக்கிறவங்க தான் சொல்லுவாங்க. கிரேடு 1 அந்த கேடரில் இருக்கிறவங்க சொல்லுவாங்க ஏட்டையான்னு. அந்த காலத்தில் ஏட்டையாம்பாங்க. இப்போ அதில் அவர்களுக்கு தெரிகிற விஷயம் வந்து ஒரு டிஜிபிக்கே தெரியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா அவர் அவ்வளோ வழக்க பார்த்துருப்பார். கிரேடு 2 சொல்வார், அப்புறம் கிரேடு 1 சொல்வார். எஸ்ஐ ஆகிறதுக்கு முன்னாடி அவங்க பல ஸ்டேஜை தாண்டி வருவாங்க. 20 வருஷம் கழித்து, மினிமம் 10-15 வருஷம் கழிச்சு தான் இப்போ எஸ்ஐ ஆகுறாங்க. அப்போல்லாம் 20 வருஷத்தில் வரை ஏட்டையாக இருப்பாங்க. அவர்களுக்கு அவ்வளோ விஷயம் தெரியும். அதுதான் அனுபவம். அதனால் எஸ்பி கேடரில் இருக்கிறவங்க, ஐபிஎஸ்சில் வர்றவங்க இந்த தப்புகளை செய்வாங்க. அதுக்கு தான் அந்த வழக்கில் வந்து பொள்ளாச்சி வழக்கில் அவங்கள அங்கேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்க. இது அப்பப்போ நடக்கக்கூடிய விஷயம். அதனால் இப்போ அதை ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க. ஏன்னா பெண்களுடைய ஐடென்டிட்டி தெரியக்கூடாது அப்படிங்க. இப்போ பாருங்கள், இந்த வழக்கில் சம்மந்தப்பட்ட பெண்ணுடைய பேர் கூட ரொம்ப நாளாக இருக்குது. ஏன் அவங்க பெற்றவங்களுக்கே கூட அவங்களுக்கு தெரியாது. அவங்க சொன்ன பேர் கூட ஒரு கற்பனையான பெயர். அது வந்து அந்த பெண்களுடைய ரகசியம் பாதுகாக்கப்படணும். அதே மாதிரி அவங்க ஃபோட்டோஸ் நீங்கள் எதுலேயுமே பார்த்துருக்க மாட்டீங்க. இதெல்லாம் உச்சநீதிமன்ற வழிகாட்டுதலில் தான் இதை ஃபாலோ பண்ணாங்க. ஆனால் அந்த சமயங்களில் வந்து நிறைய வீடியோலாம் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ட்ரேஸ் பண்ணி அதை டெலீட் பண்ணியிருந்தாங்கன்ற மாதிரி விஷயங்கள்லாம் சொன்னாங்க. அதுதான் வீடியோக்குள்ள வந்து அது அன்அஃபிஷியலாக வந்தது. ஆன்லைனில் வந்துக்கிட்டு இந்த சோஷியல் மீடியாவில் வந்தது வந்து அன்அஃபிஷியலாக வந்தது. காவல்துறை சார்பில் எந்த வீடியோவும் இல்லை, அன்அஃபிஷியலாக அந்த குற்றவாளிகள் பண்ணியிருப்பாங்க. காவல்துறைக்கு வந்து கட்டுப்பாடுகள் இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி. அதனால் இந்த தண்டனை வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த தண்டனை. ஏன்னா இந்த குற்றத்தை வந்து இன்னைக்கு வரை பல ஆண்கள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. பெண்களை வந்து ஃபோட்டோ எடுக்கிறது, பெண்களோட ஒன்றா இருக்கிறத வீடியோ எடுக்கிறது, அதுக்கப்புறம் அதை காட்டி மிரட்டுறது மட்டும் இல்லாமல் அந்த பெண்ணை அவருடைய நண்பர்களுடன் எல்லாம் உறவு வைக்க சொல்லி வற்புறுத்துறது. இதுக்கு இடையில் ப்ரொஃபஷனல் அஃபண்டர் அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம் காவல்துறை. ப்ரொஃபஷனல் அஃபண்டர்னால் குற்றம் செய்வதையே தொழிலாக வச்சுருக்கிறோம். அவன் தான் என்ன பண்ணுவான், நகையை பறிப்பான். இதெல்லாம் இவங்கெல்லாம் வந்து செக்ஸுக்காக பண்ணக்கூடிய இளைஞர்கள். இந்த செக்ஸுக்காக பண்ணக்கூடிய இளைஞர்கள் அந்த பெண்ணிட்டிருந்து நகையும் பறிச்சிருக்காங்க. வருங்காலத்தில் இவர்கள் வந்து மிகப்பெரிய குற்றவாளிகளாக உருவாகியிருப்பாங்க. நல்ல வேளை இந்த வழக்கிலேயே மாட்டி அவங்களுக்கு சரியான தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால் இது கொடுமையான தண்டனை. இப்போ நிறைய பேர் இதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஃபோட்டோவை காட்டி மிரட்டுறது, மார்ஃபிங் பண்ணுறது, இன்னொரு நிர்வாண ஃபோட்டோவில் அப்பாவி பெண்ணோட தலையை போட்டு பண்ணுறது, இது மாதிரி இன்னமும் நிறைய குற்றங்கள் வந்துக்கிட்டு இருக்குது. இந்த மாதிரி குற்றங்களுக்கு இப்படி அதிகபட்ச தண்டனை கிடைக்கிற பட்சத்தில் தான் அந்த மாதிரி குற்றவாளிகளுக்கு ஒரு பய உணர்வு வரும். அதனால் இந்த மாதிரி குற்றங்களை வந்து தண்டனை கிடைக்கிறதுங்கிறது வருங்காலத்துக்கு நல்லது. இப்போ சிபிசிஐடி வந்து இந்த கேஸோட குற்றப்பத்திரிகையை வந்து வெளியிட்டிருந்தாங்க இல்லையா சார்? 1500 பக்கங்கள்ன்ற மாதிரி சொல்கிறாங்க சார். அப்போ எவ்வளோ பேர் விசாரிச்சிருப்பாங்க? இல்லை, சாட்சிகள் 40க்கும் மேற்பட்ட சாட்சிகள் இருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்களே வந்து 8 பெண்கள். அதனால் இவங்க எல்லாத்தையும் சேர்த்து இவங்களுடைய ஆதாரங்களில் வீடியோஸ் எல்லாம் எக்ஸிபிட்டாக போட்டிருப்பாங்க. அதனால் அது 1000 பக்கங்களில் வந்து இந்த கேஸை வந்து மேல்முறையீடு பண்ண வாய்ப்பு இருக்கா? ஆமாம், மேல்முறையீடு ஹைகோர்ட்டுக்கு பண்ணலாம். இது செஷன்ஸ் கோர்ட்டில் நடந்திருக்கு, மாவட்ட நீதிமன்றத்தில் நடந்திருக்கு. எனக்கு இது உங்களுக்கு 7 வருஷத்துக்கு மேலே உள்ள தண்டனை உள்ள வழக்குகள்லாம் மாவட்ட நீதிமன்றத்துக்கு போயிடும். ஸோ இது மாவட்ட நீதிமன்றத்தால் தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஸோ இதில் வந்து அடுத்த அப்பீல் வந்து ஹைகோர்ட்டுக்கு போகலாம் அவர்கள். ஆனால் 1 மாதத்துக்குள்ளே பண்ணணும் இல்லையா சார்? அல்ல, அது அப்பீல் பீரியடுன்னு இருக்குது. அது 1 மாதம் இல்லை, 60 நாள் அது மாதிரி இருக்குது. அது பண்ணிடலாம். ஆனால் அந்த வழக்கு எப்படியும் குறைஞ்சது 2 வருஷத்துக்கு போகும். இவங்க நினைச்சா அதுக்குள்ள இதை வாங்கி கொண்டு போயிடலாம். அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட்டுக்கும் போகலாம். சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனால் அங்கே எத்தனை வருஷங்கிறத சொல்ல முடியாது. சுப்ரீம் கோர்ட்டில் வருஷக்கணக்கில் கூட ஆகும். ஸோ எல்லாம் இது பண்ணி இறுதி முடிவு சுப்ரீம் கோர்ட்டில் வர்றதுக்கு இன்னும் ஒரு 4-5 வருடங்கள் ஆகலாம். ஆனால் இப்போ அவங்க வெளியில் வர முடியாது. இப்போவே அவங்கள ரிமாண்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த இது கொடுத்த உடனே இப்போவே அவங்க ஜெயிலில் தானே இருக்காங்க. 6 வருஷமாக ஜெயிலில் தான். பெயிலே கொடுக்கலல்ல, கொடுமையான குற்றம்ங்கிறதுனால பெயில் கொடுக்கல. அதனால் இந்த மறுபடியும் இந்த சிறைவாசம் தொடரும். இதுக்கு இடையில் அப்பீல் அவங்க விடுதலையானால்தானே அவங்க வெளியில் வர முடியும்.
இந்த மாதிரி தண்டனைனால இந்த குற்றங்கள் குறையும் நினைக்கிறீங்களா சார்? இல்லை, அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ திருநாட்டூர் இருக்குல்ல, ஓல்டு திருநாட்டூர் கொலைக்கு வந்து ஆயுள் தண்டனை, தூக்கு தண்டனை 2 தான். தூக்கு தண்டனை வரை கொடுக்குறாங்க. இப்போ நாட்டில் கொலை இல்லாமல் இருக்கா? பண்ணிக்கிட்டு தான் டெய்லி 2 கொலை 3 கொலை நடக்குது. அதனால் தண்டனைங்கிறது வந்து ஒரு பயமுறுத்துறதுக்காக, பயம் வரணுங்கிறதுக்காக உருவாக்குறது. ஆனால் குற்றங்கள் பல பரிமாணத்தில் நடக்குது. அதனால் இந்த தண்டனையை பார்த்து அந்த குற்றம் குறைஞ்சிரும்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் ஒரு பயம் இருக்கும். முன்னாடி மாதிரி இல்லாமல் இப்போதைக்கு ஒரு பயம் இருக்கும். பெண்கள்கிட்ட போகக்கூடாது. இப்போ குழந்தைகள் சம்மந்தப்பட்ட குற்றங்களுக்கெல்லாம் தூக்கு தண்டனை வரை கொடுக்குறாங்க. அதனால் அவங்களுக்கு என்ன பயம் வரும்? என்னமே மைனர் பொண்ணுங்கனாலே இப்போ பயப்படுவாங்க. எதுக்கு ஏஜ் 18 கீழே ஆகுது, தூக்கு கொடுத்துருவான் அப்படின்னு. அது வந்து ஒரு சதவீதம் தான். மற்றது வந்து அதுக்காக அந்த குற்றங்களே இல்லாமல் போகாது. காரணம் குற்றங்களின் பரிமாணங்கள் பல பரிமாணங்கள். இப்போ ஒருத்தர் மனைவி மேலே சந்தேகம் வந்துருச்சுன்னு வைங்க, ஒரு கோபத்தில் போய் கொலை பண்ணிடுவார். அவர் 302 நமக்கு தூக்கு தண்டனை, ஆயுள் தண்டனை அப்படின்னு சொல்லி நினச்சி பார்த்துக்கிட்டு எல்லாம் பண்ண மாட்டார். அவுட்ரேஜ்னு சொல்லுவாங்க, திடீர்னு வரக்கூடிய கோபம். அதனால் குற்றங்களுக்கு பல காரணங்கள் இருக்குது. அந்த காரணங்கள் எப்படிலாம் இருக்கிறதுனால இந்த குற்றங்கள் தண்டனை அதிகமாக இருப்பதனால் குறைஞ்சிரும்னு சொல்ல முடியாது. அதனால தான் கிரிமினாலஜியில் பழமொழி சொல்லுவாங்க, எ கிரைம் ஃப்ரீ சொசைட்டி இஸ் அன் இம்பாசிபிள் ட்ரீம். குற்றங்கள் இல்லாத சமுதாயம் வந்து நடக்க முடியாத ஒரு கனவு அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் குற்றங்கள் நம்மளை மாதிரி ஜனநாயக நாட்டில், இப்போ அரபிய நாடுகள் மாதிரி கையை வெட்டுறது, காலை வெட்டுறது, இது வெட்டுறது, இப்போ பப்ளிக் முன்னாடி சவுக்கில் அடிக்கிறது, கல்லில் அடிக்கிறது, இந்த மாதிரி குற்றங்கள் வந்தால் குற்றங்கள் நிறைய குறையும். ஏன்னா தண்டனை கொடூரமாக இருக்கிறதுன்ட்டு. இது அப்படி இல்லை, ஜெயிலில் போடுறாங்க. இவ்வளோ பெரிய இவ்வளோ இதாச்சு. நம்ம சட்டம் மேக்சிமம் என்ன சொல்லுது? சாகிற வரை ஆயுள் தண்டனைங்குது. கொடூரமான இது இல்லைல்ல தண்டனை. கல்லை வச்சு அடித்து கொள்வது, சவுக்கில் அடிக்கிறது, இந்த மாதிரி தண்டனைகள்னால் இன்னும் குறையும். இதெல்லாம் ஜனநாயக நாட்டில் இந்த அந்த ஜனநாயக நாட்டில் இந்த கொடுக்கக்கூடிய தண்டனைகள் வந்து ஓரளவு பயத்தை உருவாக்கலாம் அப்படிங்கிறது தான். இதுக்கு இப்போவாச்சும் பரவாயில்ல. ஆயுள் பூரா தண்டனை. முன்னாடி 14 வருஷம்னா வெளியில் வந்துடுவான். 4 கொலையை பண்ணுவான், 14 வருஷம்னா வெளியில் வந்துடுவான். இப்போ அது கொஞ்சம் மாறி வாழ்நாள் முழுவதும் தண்டனை அப்படின்னு வந்திருக்கு. அதனால் இது வந்து ஓரளவு இதில் வந்து ஒரு பய உணர்வு, மனித சமுதாயத்தில் ஒரு பய உணர்வு உருவாகும். ஏன் இதே தண்டனை தான் அந்த காலத்திலும் இருந்தது. நம்ம அந்த காலத்தில் வந்து சட்டம் இல்லை. ஆனால் அந்த இதுகளில் தண்டனை இதை நீங்கள் எடுத்து படித்து பார்த்தீங்கன்னா பீனாலஜின்னு இருக்குது. தண்டனை வந்து எப்படி எப்படி கொடுக்கப்பட்டது அந்த காலத்தில் இருந்து அப்படின்னு. அப்போ அந்த காலத்திலேயே வந்து எப்படி தண்டனை கொடுத்துருக்காங்கன்னா சவுக்கில் அடிச்சிருக்காங்க. விப்பிங் அப்படின்னு ஒரு தண்டனை. விப்பிங் அப்படின்னா சவுக்கில் அடிக்கிறது. குற்றவாளி எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னா 4 சவுக்கடின்னு கொடுப்பாங்க. ரெக்கார்டில் வச்சுருப்பாங்க, இவன் 4 சவுக்கடி வாங்கியவன். அப்போ அந்த சவுக்கில் அடிக்கிற அடி அந்த சவுக்கு வேறு, தழும்பு போகவே போகாது. 4 சவுக்கடி அந்த தடம் உடம்புல வச்சு கண்டுபிடிப்பாங்க. மியூட்டிலேஷன் ஒரு தண்டனை. விரலெல்லாம் வெட்டி போடுவாங்க. 4 விரலை வெட்டிடுவாங்க. அங்கே ரெக்கார்டில் போட்டுருவாங்க, இவன் 4 விரல் வெட்டப்பட்டவன். அப்போ கிரிமினல்ஸ் ரொம்ப கம்மி அந்த காலத்தில். சட்டம் இல்லாத போது, நீதிமன்றம் இல்லாத போது மியூட்டிலேஷன் என்னன்னா உடல் உறுப்பை வெட்டிடுவான், இதில் அடிப்பான், சவுக்கில் அடிப்பான். இந்த மாதிரி தண்டனைகள் மிக கொடூரமாக இருந்தது அப்பெல்லாம். அதனால் அப்பெல்லாம் கிரிமினல்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப பாப்புலேஷன் கம்மி. ஜனநாயகம் என்னைக்கு வந்ததோ அன்னைக்கே யோசிக்க ஆரம்பித்தாங்க. மனித இயற்கை, குற்றம் பண்ணுறது மனித இயற்கை, தண்டனை வந்து ரொம்ப வந்து இதுவாக காட்டு மிராண்டித்தனமாக இருக்கக்கூடாது அப்படின்னு தான் சிறைவாசம் இதெல்லாம் கொண்டு வந்தாங்க. சிறைவாசம் முன்னாடி தனி சிறையிலெல்லாம் போட்டாங்க. ஒரு தடவை பழைய சீஃப் மினிஸ்டர் வந்து கருணாநிதி அவர்கள் அந்த நிர்பயா வழக்குன்னு நினைக்கிறேன், அதில் வந்து அவர் சொல்லியிருந்தார், இவர்களையெல்லாம் தனிச்சிறையில் அடைக்க வேண்டும் சிறையில் அப்படின்னு ஒரு கருத்தை சொல்லியிருந்தார். அது விஷயமாக நான் ஒரு பேட்டி கொடுக்கும்போது சொன்னேன், அந்த காலத்தில் தனிச்சிறை தான் இருந்தது. சாலிட்டரி கன்ஃபைன்மெண்ட்டுன்னு பேர். தனி சிறை. ஒரு சிறைக்குள்ளே ஒருத்தனை வச்சுருவாங்க. யாருமே பேச மாட்டாங்க. மனிதர்களை கண்ணால் கூட பார்க்க முடியாது. நேரத்துக்கு வந்து சாப்பாடு தட்டை ஒருத்தன் தள்ளிட்டு போவான், அதை சாப்பிட்டுடணும், அங்கேயே உள்ளே குளிச்சுக்கணும், அங்கே யாரோடையும் பேசுறது இல்லாமல் இப்படி இருந்தது தான் சாலிட்டரி கன்ஃபைன்மெண்ட். இந்த சாலிட்டரி கன்ஃபைன்மெண்ட் உலகம் முழுவதும் வச்சு பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளில் அந்த குற்றவாளிகள் பூரா பைத்தியம் ஆகிட்டாங்க, மென்டல் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் உலகத்தில் இருக்கக்கூடியவங்க லா என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்சி எல்லாம் கூடி இந்த மாதிரி சாலிட்டரி கன்ஃபைன்மெண்ட் வேணாம், மனிதனை கொடுமைப்படுத்துகிற மாதிரி
அவன் ஒரு ஆளை பார்க்கணும், பேசணும், அவன் உணர்வுகளை சொல்லணும். அப்போ தான், இல்லைன்னா அவனை உயிரோடு நம்ம கொண்டுக்கிட்டு இருக்கிற மாதிரின்னு தான் இந்த செல் சிஸ்டம் வருது. இப்போ ஜெயிலில் ஒரு ரூமுக்கு 4 பேர் போடுறதெல்லாம் அது சாலிட்டரி கன்ஃபைன்மெண்ட்லேருந்து மாறி ஒரு மனிதாபிமானத்தோட நடக்கணும். குற்றவாளிகளும் மனிதர்கள் தான், அவர்களுக்கும் நம்ம மனிதாபிமானத்தை காட்டணும். அவனுக்கு தண்டனை அதுன்னா தூக்கில் போட்டுருங்க, அவன் உயிரோடு இருக்கிறவரை அவனுக்கு மனிதாபிமான விஷயத்தை காமிக்கணும் அப்படின்னு தான் ஒரு செல்லுக்கு 4 பேர், சாப்பிடும்போது 4 பேரோட பேசுகிறது. இதெல்லாம் வந்ததுக்கப்புறம் தான் குற்றவாளிகள் வந்து கொஞ்சம் மைண்டெல்லாம் அவங்களுக்கு சரியாச்சு. அந்த சாலிட்டரி கன்ஃபைன்மெண்ட் ஒழிக்கப்பட்டது. அப்போ அவர் அந்த கருத்தை சொல்லியிருந்தார். அப்போ அவர் சிஎம்மாக இருந்தாருன்னு நினைக்கிறேன். அப்போ நான் இந்த இதை சொன்னேன், நோ சாலிட்டரி கன்ஃபைன்மெண்ட்டு மாறினதுக்கு காரணமே இதுதான். குற்றவாளியை நமக்கு தண்டனை கொடுக்கணும்னு நினச்சா தூக்கில் போட்டுருங்க, அவன் உயிரோடு இருக்கிறவரை அவன் மனிதாபிமானமாக நடத்தணும். ஏன்னா ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் வந்துருச்சு, யுஎன்ஓ யுனைடெட் ஐநா சபையிலேயே ஹியூமன் ரைட்ஸ் விங் இருக்குது. அவன் அப்ஜெக்ட் பண்ணுறான். நீங்கள் இங்கே ஒரு தண்டனை கொடுத்தீங்கன்னா அவன் அப்ஜெக்ட் பண்ணுவான். இப்போ இங்கே நம்மெல்லாம் வந்துக்கிட்டு தூக்கில் போடுறோமே, வெளிநாட்டு சிறையிலெல்லாம் தூக்கில் போட மாட்டாங்க. ஏன்னா தூக்கில் போடும்போது அவனுக்கு வந்து கழுத்து நெறிப்பட்டு சித்திரவதையை அனுபவிக்கிறான், விஷ ஊசி போட்டுடுவான். விஷ ஊசி போட்டு அவன் சாகிறது அவனுக்கே தெரியாது. ஒரு ஊசி போடுவாங்க, கொஞ்ச நேரத்தில் அப்படியே மயங்குவான், செத்துடுவான். இந்த மாதிரி நிறைய மனிதாபிமானம் விஷயங்கள் கைதிகளுக்கு கூட கொடுக்கணுங்கிற மாதிரி உலகம் முழுவதும் இது வந்துருச்சு. அதனால் நம்ம இப்போ கொடுக்கக்கூடிய தண்டனைகள் இதிலெல்லாம் இந்த தீர்ப்புகள்லாம் அதுதான். இப்போ பாருங்கள், இது கொடுக்கல, தூக்கு கொடுக்கல, தூக்கு என்ன வச்சுருக்கான், அப்போ இதுக்கு மட்டும் வச்சுருக்காங்க. ஆனால் இப்போ இதுக்கு 376 ஐபிசி ஓல்டில் இதுக்கும் தூக்கு கொண்டு வந்தாச்சு. ஆனால் தூக்கு கொடுக்க மாட்டாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்கிறான், ரேரஸ்ட் ஆஃப் ரேர் கேஸில் தான் தூக்கு கொடுக்கணுங்கிறான். மிகவும் அரிதான வழக்குகளில் தான் தூக்கு கொடுக்கணுங்கிறான். அந்த நிர்பயா ரேப் கேஸு டெல்லி வந்ததை அதில் தூக்கு கொடுத்தாங்க, அது அரிதான வழக்கு அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் சொல்கிறாங்க. மற்றபடி சாதாரண கொலைகள் இதிலெல்லாம் தூக்கு கொடுக்க மாட்டாங்க. இப்போ இதில் கூட தூக்கு கொடுத்துருக்கலாம், ஆனால் தூக்கு கொடுக்கல. ஏன்னு கேட்டிங்கன்னா நியூ ஆக்டில் என்ன பண்ணிட்டான், 2 தான் கொண்டு வந்திருக்கான், 20 வருஷம் இல்லைன்னா உங்களுக்கு லைஃப் ஆயுள் தண்டனை அப்படின்னு கொண்டு வந்துட்டான். அதனால் இப்போ தண்டனைகளுக்கும் கொஞ்சம் மனிதாபிமானத்தோடு பார்த்து தண்டனைகள் கொடுக்குறாங்க. தூக்கு தண்டனை கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு பெரிய கூட்டமே இருக்குது உலகம் முழுவதும். அவங்கெல்லாம் எதிர்க்கிறாங்க அதை. அதனால் பல விஷயங்கள் இருக்குது. ஒரு குற்றங்கிறதுல பல விஷயங்கள், தண்டனைனா அதில் பல விஷயங்கள். யுஎன்ஓ யுனைடெட் நேஷன் அவங்க சொல்லக்கூடிய வழிகாட்டு கட்டுதல் என்ன, வெளிநாடுகளில் எப்படி, ஜனநாயக நாடுகளில் எப்படி, அரப் கண்ட்ரீஸ்லாம் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது ஜனநாயக நாட்டில். அதனால் இங்கே இருக்கக்கூடிய சட்டங்கள் வந்து என்ன சொல்லுதோ அதைத்தான் செய்யணும். அதன் அடிப்படையில் கொடுக்கப்பட்டது. இருந்தாலும் இந்த குற்றத்திற்கு ஒரு சரியான தண்டனை தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது வருங்காலத்தில் வந்து இந்த மாதிரி தவறு செய்யும் இளைஞர்களுக்கு ஒரு பய உணர்வை உருவாக்கும். இந்த வழக்கு வந்து பல முன்னுதாரணங்களை கொண்டு வந்திருக்கு. அதாவது பெண்களும் தண்டனை வாங்கி கொடுக்கறதுல தங்களுடைய பேர் கட்டாலும் பரவாயில்ல, தவறு செய்யும் ஆண்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்க வேண்டும் என்ற பெண்களுடைய மனதைரியம், அவர்களை ஊக்குவித்த பெற்றோர்கள், இது எல்லாமே இந்த வழக்கில் வந்து பாராட்டப்பட வேண்டியவர்கள் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. ரொம்ப நன்றி சார். Oscar is always on right track. That is why Fast Track Taxi app உடனே டவுன்லோட் பண்ணுங்க. MCR Pure Cotton Club, formals and casual shirts. Satyabama Institute of Science and Technology, admissions open.